அன்பான சொந்தங்களே, மற்றும் ஒரு நாளில் மற்றும் ஒரு நிகழ்ச்சி பக்கத்தில் அவங்களே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ எப்பயோ பார்த்தது ஆஃப்டர் லாங் டைம் வந்து இன்னைக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் எங்கடா அந்த பொண்ணை காணா அப்படின்னு நினச்ச நேரத்தில் நான் வந்து இறங்கியிருக்கேன். அப்படிதான் இருக்கும், இனி அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. அந்த மாதிரி இன்னைக்கும் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அப்படியே பப்ளிக் ஒப்பீனியனோட நிறைய மக்களோட அவங்க விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டு போகிறோம். ஸோ உங்கள் விருப்பம் தானே, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது தானே நாங்க. அந்த விதத்துல வந்து நிறைய மக்கள்களை சந்திச்சு அவங்க விருப்பம் என்ன மாதிரி இருக்கு, அவங்க வாழ்வாதாரம் என்ன மாதிரி, வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்க கஷ்டங்கள் சோகங்கள் எல்லா விஷயத்தையுமே நம்ம கலந்து அப்படியே சேர்த்து எடுக்க போறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு நம்ம அப்படியே நிகழ்ச்சி ஆரம்பிச்சு அப்படியே டிராவல் பண்ணி போகலாம். யாரை மீட் பண்றோம், புது அனுபவங்கள் எங்க கிடைக்கப்படுது, யாரை சந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சி போகுது. போலாமா? ஹலோ மக்களே, மற்றும் ஒரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம கூட பேச ஒருத்தவங்க கிடைச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமே இவங்ககிட்ட இப்போ தான் நான் பேச போகிறேன். பேசி பார்க்கலாம் இவங்களோட வாழ்வாதாரம் என்ன மாதிரி இருக்கு, சினிமா ஃபீல்டு என்ன மாதிரி இருக்கு, இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி கேட்போமா? சரி, உங்கள் பேர்? என் பேர் எரோனி ரோஸ். எரோனி ரோஸ். என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை வீட்லையா? வேலைன்னு சொன்னால் பூ மாலை கட்டுறது. அந்த தொழில் ரொம்ப அழகான தொழில்னு சொல்லுவாங்க, ஏன்னா ரசிச்சு பண்ணக்கூடிய தொழில்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க் வந்து எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க? 10 வருஷம் போல். 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எல்லா அனுபவங்களும் இருக்கும். அது ஒவ்வொரு டிசைன் படி பிரிக்கும் போதே நிறைய வகைகள் சொல்லுவாங்க பூ மாலை கட்டுறதுல. அந்த மாதிரி கொஞ்சம் சரம் இருக்குது, சின்ன மாலைங்க இருக்குது, 2 அடி மாலை. இப்போ முகூர்த்த டைம்ல எல்லாம் ஒரு யார் மாலைங்க அப்படி போடுறது இருக்குது. பார்த்தது அந்த நம்ம டசல்களுக்கு வெளில ஏற்றுறது, அப்படி ரிப்பன்கள் வச்சு வளர்க்குறது, அப்படி நிறைய முறைகள் இருக்குது அதில். ஸோ இப்போ பூ தேடுறதுங்கிறது வந்து எப்படி பண்ணிக்குவீங்க? நம்மளுக்கு சாதாரணமாக இப்போ எனக்கு வந்து மணவர வேலை கொடுக்குறவர் வந்து அவர் பூவை எடுத்து தருவார். எல்லாம் பொலித்தீன்லேருந்து அதுங்களே எடுத்து தருவார். நம்ம செஞ்சு கொடுக்குறது மட்டும்தான். மற்றது நான் அந்த ஒரு அக்கா கிட்ட கடையிலேருந்து வர வேலை ஒன்று செய்கிறது, அதுக்கு அவங்களுக்கு பூ கொடுக்குறாங்க, நம்ம கட்டி கொடுப்போம். அப்படி. அப்போது பூ வந்து நீங்களாக எடுத்து பண்ணுறது இல்லையா? கடையால் அனுப்புவாங்க, நாங்கள் கட்டி அனுப்புறது. சரி, ஓகே. இந்த தொழில் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணீங்க, 10 வருஷமாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இதில் வருமானம் எப்படி, உங்கள் வாழ்வாதாரம் இந்த மாதிரி போகுது? முகூர்த்த வேலை சொல்கிறது அப்படின்னு சொன்னால் 1 மாதத்துக்கு ஒருக்கா தான் முகூர்த்தம் தொடங்கும். அந்த டைமில் நம்மளுக்கு நல்ல வேலைங்க இருந்துச்சுன்னு சொன்னால் சாதாரணமாக நம்மளுக்கு தேடிக்கொள்ளலாம். அப்படி முகூர்த்தம் இல்லாத நாளைங்களில் இந்த பூங்களை இப்போ நாங்கள் கட்டுற மாலைக்கு ஒரு மாலைக்கு 20 ரூபா தராங்க. நம்ம 15 மாலை போட்டோன்னு சொன்னால் நம்மளுக்கு 300 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரிக்கு எத்தனை பேக் வருதோ அதுங்களை நம்ம இருக்கிற மாதிரிக்கு பிரித்து கட்டுறது. இப்போ வந்து சரஸ்வதி பூஜை காலங்கள் ஆரம்பிச்சிச்சு தானே. ஸோ பூஜைகளுக்கு அதிக அளவு மாலைகள்லாம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஆர்டர்ஸ் வரும்? நிறைய சரம் வரும், சரம் ஆர்டர்ஸுங்க நிறைய வரும். மற்றது முகூர்த்த டைமுங்களுக்கு முன்னுக்காக இருந்தாலும் அவங்களுக்கு வேறையே அந்த வேலை இப்போ கட்டின சொல்லுவாங்களே, பெரகரையும் தொடங்கிடுச்சு தானே. அதனால மிச்சமே ஒரு யார் துண்டும், வெள்ளை துண்டில் வந்து தனி ஒரு யார் துண்டும், மற்றது சரமும் தான் கூடுதலாக போகும். தொழில் அப்போ உங்களுக்கு நல்லா போகுது அப்படிங்கிறீங்களா? ஸோ தொழில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் இருக்கீங்க, என்ன மாதிரி? நானும் மகனுக்கு 13 வயசு, சின்னவங்க 2 பேரும் 8 வயசு, ட்வின்ஸ். ஹஸ்பண்ட் அப்பா இருக்கிறாரு. ஹஸ்பண்ட் வந்து எப்படி சப்போர்ட்டான ஆளா இந்த மாதிரி? அவங்க மூலமாக தான் நான் கற்றுக்கொண்டேன். எந்த ஊர் வந்து அப்புத்தலை. ஹஸ்பண்ட் இங்கே மாரி பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கே படிச்சு கொண்டேன். அப்புத்தலை ஏரியாவுக்கும் கொழம்பு ஏரியாவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். அப்புறம் அழகாக இருந்திருக்கும். ஸோ எப்படி அந்த லவ் வந்து இன்னும் இருக்கா, எப்படியான பார்த்துக்கிறாங்க? இனி தெரியாத பிள்ளைங்களை பெற்று எப்படி வேலைங்க அப்படி இப்படி போகக்குள்ள கொஞ்சம் தெரியாத டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்றபடி லவ் பண்ண காலத்துல இருந்து அந்த சேஞ்ச் இல்லாமல் இருக்காங்களா? நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. சரி, ஓகே. சினிமா பார்ப்பீங்களா? சினிமான்னு சொன்னால் பிடிச்ச ஹீரோன்னு சொன்னால் தனுஷ் ரொம்ப பிடிக்கும். சரி, தனுஷ்ட வந்து நிறைய படம் இருக்குது. இப்போ நிறைய படம் வந்து வந்துட்டே இருக்குல்ல. ஸோ அவர் நிறைய படங்கள் நடிச்சதுல ஆரம்பத்தில் வந்து தனுஷ் ரொம்ப டிஃப்ரெண்ட், இப்போ இருக்கிறதுல ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ எந்த விதத்தில் நீங்கள் பார்க்குறீங்க? ஸ்டார்டில் வந்து அந்த திருடா திருடியில் வந்து கொஞ்சம் துள்ளலாம் நடிச்சிருந்தார், அது பிடிச்சிருந்துச்சி. அதுக்கு நடுவில் போக அந்த விஐபி வேலையில்லா பட்டதாரி, அது இப்போ புதுசாக வந்ததுங்கெல்லாம் பார்க்க கிடைக்கல. இப்போ இட்லி கடைன்னு ஒரு படம் வர இருக்கு. ஸோ அந்த படத்தை பற்றி ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? நல்லா வரும்னு நினைக்கிறேன். சரி, ஸோ தனுஷோட ஃபேவரட் சாங் என்ன, அதை உங்களுக்காக நாங்கள் தருவோம். இப்போ
தனுஷ்ட ஃபேவரட் சாங்னா அந்த விஐபி படத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, வேலையில பட்டதாரி, அம்மாட சம்மந்தமாக ஒரு பாட்டு ஒன்று இருக்குது தானே, அது பிடிக்கும். அந்த பாட்டும் உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, நம்ம தனுஷ்லேருந்து எல்லாரை பற்றியும் பேசிட்டோம். ஸோ பூ கட்டுறது அப்படிங்கிறது ஒரு அழகான தொழில்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ரசித்து ஒரு இடத்துல அதை வடிவமைச்சு அதை பார்த்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு புனிதமான தொழில் செய்கிறவங்கள தான் நம்ம சந்திச்சிருந்தோம். ஸோ அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. சந்திக்கக்கூடிய நிலையில தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தடுத்து அப்படியே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒருத்தரை கண்டுபிடிச்சிடும் பேசுறதுக்கு. ஸோ பேசலாம். வணக்கம், உங்க பேரு? என் பேர் மிஃப்லார் ஜெயசூரிய. இந்த ஊர் தானா? சொந்த ஊர்? சொந்த ஊர் தான். சொந்த ஊர் இதுதான். அப்போ இன்னும் கொஞ்சம் கெத்தா இருக்கும் சொந்த ஊர்ல வாழும் போது. ஸோ சொந்த ஊரை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? சொந்த ஊரை பத்தி சொல்றதுக்குண்டா ஊர் நல்ல மனுஷர் தான் பிரச்சனை. நிறைய மனுஷர்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறீங்களா? ஸோ பார்த்த பல விதங்கள்ல ஒரு முகங்கள். இப்போ எனக்கு 32 ஆகுது. இந்த 32க்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு டிசைன் மனுஷரை இந்த அத சொல்லுவாங்க ஃப்ரெண்ட் ஆகி பார்த்துட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை. அப்படி சரி, ஓகே. லைஃப்ல என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேமிலி இப்போ வேலை செய்யற மேஷன் வேலை. இன்னைக்கு வேலை இல்லை, வயசு பபா கிடைச்சி அவங்க அம்மா வீட்டில் அவ பார்க்க போறேன். இப்போ நைஸ் நைஸ். என்ன பேபி? ரெண்டாவது பேபி ஆம்பளை படி. ஆம்பளை படியன். சரி, ஓகே. மேஷன் வேலை அப்படின்னு சொல்றது ரொம்ப கடினமான ஒரு வேலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒர்க் பத்தி என்ன சொல்றீங்க? வாழ்க்கையில் இது என்னதான் கடினம் இல்லை, லைஃபே ஒரு கடினம் தான், வாழ்றதே கடினம் தான். வாழணும் நாங்கள் இந்த முன்னெடுத்துக்கிட்ட, அதனால அதை எப்படியாச்சும் பல்ல கடிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு போகிறோம். சரி, ஒர்க்ல வருமானங்கள் எப்படி? அந்த ஒர்க் ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஒர்க் கஷ்டம்தான். வருமானம்டா எங்களுக்கு ஒரு 3000 மாதிரி தான் விழுது சம்பளம். அதில் எப்படியாச்சும் வாழ்க்கை ஓட்டுறோம் நாங்கள் ஒரு நாளைக்கு. சரி, இப்போ ஃபேமிலி அப்படின்னு சொல்லும் போது பேபி கிடைச்சிருக்கு. நீங்க மேரேஜ் எப்படி? லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ். லவ் வந்து அவங்க எப்படி? அவங்க ஊர் எங்க? அவங்களும் இங்கே தான், கொலம்பே தான். கொலம்பே தான். எப்படி லவ்லாம்? அது முதல்ல வேலை செய்ய போல பஸ்ல போற வர டைம் கண்டு அப்படி நீட்டாவி தான் லவ் ஆகிச்சு. சரி, ரெண்டு வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்களா இல்லாட்டி நிறைய போராட்டமா? முதல்ல பெரிய போராட்டம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படியாச்சும் ஓகே ஆகிட்டாங்க. ஓகே தான். அதுக்கப்புறம் அவங்க எப்படி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கான பார்ட்னரா? எப்படி? ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருக்காங்க. என்னைய 0ல இருந்து 100 முட்டை என்னைய தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சரி, நிறைய சண்டை போட்டிருக்கீங்களா? நிறைய சண்டை போட்டுக்கிறோம். நாங்கள் 2 பேரும் மிச்சம் சண்டை பிடிச்சி விலகியும் இருந்திருக்கிறோம். இப்போ அப்படி எல்லாம் இல்லை, இப்போ நல்லா ஓகே போகுது. ஓகே, நீங்க நிறைய உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்களா? அவங்க உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. என்ன ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா, நான் அவ புரிஞ்சுக்கிட்டதும் பாக்க. ஓகே, நைஸ் நைஸ். சரி, உங்க லைஃப் எப்படி போகுது? சந்தோஷமான ஒரு குடும்பமா? சந்தோஷமான ஒரு இப்போ மொத பேபி கேர்ள், அவ இப்போ 1ஆம் ஆண்டு படிக்கிறா. ரெண்டாவது இப்போ போய் அவருக்கு இப்போ 3 months. அப்படி இப்போ லைஃப் ஓடுது. 2 பேரோடு இப்போ ஓகே, சந்தோஷமான லைஃப் கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ சினிமா அந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பார்க்க போறதுக்கு தான் டைம் இல்லை எங்களுக்கு. அதானே, வேலை பல்களோட சினிமா அப்படிங்கிறதுக்கு டைம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவரட் ஹீரோ ஒருத்தர் இருந்திருப்பாரு. எனக்கு விஜய் தான். விஜய் அஜித். விஜய் அஜித் இப்போ வந்து 2 பேருமே படம் நடிக்கிறதுல கொஞ்சம் டிராப் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் விஜய் படமே நடிக்க மாட்டேனாரு. இப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? ஒரு ரசிகரா என்ன சொல்ல இருக்குது, விஜய்க்கு பொலிட்டிக்கல் செட் ஆகாது. அவருக்கு அந்த நடிப்போடு இருந்து அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் போல அவருக்கு ரசிகர்கள் இல்லை. ஏனெண்டா ஸ்ரீலங்கால ரசிகர் இருந்தாரு, அவர் நடிக்க போகல தானே. அவர் இப்போ பொலிட்டிக்கல் போன அப்புறம் அவர் பொலிட்டிக்கல்ல சொல்றாரு ஸ்ரீலங்கா இப்படி அப்படின்னு சொல்ல போகல. ஸ்ரீலங்கால இருக்கிற அவருக்கு ரசிகர் மற்றும் குறைஞ்சிக்கிட்டு போகுது. தலை தானே. இப்போ 2 பேர் படங்களும் இல்லாதனால இப்போ நீங்க இன்னொருத்தரோட படம் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னா யாரை சொல்லுவீங்க? அப்படியா? சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயன் மதராசி படம் பத்தி ஏதாவது கமெண்ட்? அது எப்படி நாங்கள் அவர் காமெடி தானே, அந்த மாதிரி தான் எங்கள் லைஃபும் ஓடுது, காமெடியாகவே தான் ஓடுது. ஜாலியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி சரி, விஜயோட பாடல் வேணுமா அஜித்தோட பாடல் வேணுமா? தலையிட பாட்டு ஒன்று போட்டால் போடும். நல்லா. என்ன பாட்டு வேணும்? ஆளுமா டோலுமா. சரி சரி, ஓகே. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். ஒரு மாதிரி ஜாலியாகவே கொண்டு போயிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதோட தளபதியாங்கிற ஒரு வார் கூட போயிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதே சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது.
வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் கூட பேசலாம் என்ன மாதிரி விஷயங்கள் கலந்துக்கிறாருன்னு. அது ஊர் பக்கமாங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் பேசலாமா? ஹலோ, உங்க பேரு? பேர் சச்சிதானந்தன். சச்சிதானந்தன். ஸோ சொந்த ஊர் இதுவா? இல்லை, ஹட்டன். ஹட்டன் வந்து எதுவும் ஒர்க் விஷயமா இங்கே வந்திருக்கீங்க அப்படியா? என்ன மாதிரி ஒர்க் அப்படி? என்னுடைய தனிப்பட்ட ஒரு சின்ன வேலை ஒன்று இருந்துச்சு, அந்த வேலைகள். சரி, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பிஸ்னஸ். ஊர் பக்கம் அப்படின்னு சொன்னாலே இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஊர் இப்போ எப்படி இருக்கு ஹட்டன் அப்படின்னு சொல்லும்போது? ஊர் மாற்றம் ஒன்றும் இல்லை. அங்கே மலையகத்தை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், அங்கே எல்லாம் வந்து தேயிலை தான் அடிப்படை. ஸோ அந்த மக்களுடைய சம்பள பிரச்சனைகள் இன்னும் முடியலை. அதே மாதிரி வியாபாரத்துறையில் மரக்கறி விலைகள் அது இது எல்லாமே வந்து இன்னைக்கு மந்த கதியில் இருக்குது. மற்ற புதுசாக ஒன்றும் அபிவிருத்தி இன்னும் பார்க்கல. புது கவர்மெண்ட் ஏதாவது செஞ்சால் நல்லோம். சரி, ஓகே. மலையகம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு தனி அழகு இருக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும். ஸோ மலையகத்தில் சேர்ந்த உங்களுக்கு வந்து எப்படி பெருமையா இருக்கு மலையகம் அப்படின்னு சொல்லும் போது? நாங்கள் என்றைக்குமே எங்களுக்கு சரியான பெருமை தான். என்னன்னு கேட்டால், மலையகத்தை பொறுத்தளவு அது நூறலியாவ குட்டி இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க. அதே போல் மலையகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ மக்கள் வந்து இன்றைக்கி மலையகத்தை தான் தாங்களுடைய விடுமுறை தினத்துக்காக கழிக்க அங்கே வராங்க. அது அடம்ஸ், அதாவது சிவனொளி பாதமாலையாக இருந்தால் என்ன, அதே மாதிரி நூறலியாவில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடமா இருந்தால் என்ன, எல்லா இடத்தையும் அவங்க பார்க்க வராங்க. அந்த வகையில் நாங்கள் அங்கே குடியிருக்கிறோம், அங்கே எங்களுடைய பூர்வீகம் அதுதான் அப்படிங்கக்குள்ள அது எங்களுக்கு பெருமை தானே. அதுதானே. சரி, ஓகே. குடும்பத்தில் எத்தனை பேர்? குடும்பத்தில் அண்ணா ஒருத்தர் இருந்தார், அவர் சுனாமியில் எல்லாம் இறந்து போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நான் தான் மூத்தவர். எங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி எல்லாம் 4 பேர் இருக்கிறோம், தங்கச்சியோட சேர்த்து. அப்பா இல்லை, அம்மா இருக்கிறாங்க. மேரி பண்ணிட்டீங்களா? ஆமாம். உங்க குடும்பம் எப்படி, எத்தனை பிள்ளைகள்? எனக்கு பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாம் படிக்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் இருக்கிறார் மகன் ஒருத்தர், இன்னொருத்தர் கொழும்புல வேலை, இன்னொரு மகன் ஒரு தனியார் காலேஜ் ஒன்றில் படிக்கிறாரு. இப்படிதான் வாழ்க்கை போகுது. சோ உங்க லைஃப் பார்ட்னர் எப்படி? அவங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ். வாவ், நைஸ். இன்னைக்கு சந்திச்ச எல்லா உறவுகளுமே சொன்ன ஒரு விஷயம் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி. காதல்ல தான் எல்லாமே தங்கி இருக்குது. ஏன்னா அது உறவா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும், எல்லாமே காதல் தான். காதல் தான். சரி, அப்படி எப்படி உங்க பார்ட்னர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே, சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். குடும்ப சண்டைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வரத்தானே வேணும். சண்டையில இல்லாட்டி போனா குடும்பம் இல்லையே. அதானே. யாரு சமாதானப்படுத்துவா, நீங்களா அவங்களா? ரெண்டு பேருமே. சில வேலை சமாதானம், சில வேலை அவங்க சில வேலை யோசிக்கலாம், அல்லது நான் சில வேலை தாழ்ந்து போகலாம். அது ஃபேமிலி தானே, குடும்பம்னா அப்படித்தானே இருக்கும். சரி, மனைவி கிட்ட விட்டு போறதை விட வேற என்ன விஷயம்? சரி, லைஃப் ரொம்ப சந்தோஷமா போகுது அப்படிங்கிறீங்களா? சரி, நிறைய சவால்கள் சந்திப்பீங்க. ஏன்னா நீங்க ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும், நிறைய சவால்கள் வந்திருக்கும், நிறைய இடத்துல அடிபட்டிருப்பீங்க, துரோகங்கள் சந்திச்சிருப்பீங்க. இதை பத்தி ஏதாவது உங்க அனுபவம்? அதுதான் பேச போனா உங்களுக்கு அந்த ரீலும் 4 பத்தாது. அந்த நிறைய அனுபவம் இருக்குது. அது ஒரு நாளைக்கு நான் டான் டிவியில் நிறைய ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன். நான் சில லைவ் ப்ரோக்ராம், அதே மாதிரி இன்டர்வியூஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ டான் அப்படின்னு நீ சொன்னதுனால தான் நான் நின்றுக்க மாட்டேன். வேற ஊடகத்தை விட டான் வந்து மலையக மக்களை பொறுத்தவரை முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரச்சனையெல்லாம் கேட்க வந்தீங்க, அதோட வாழ்த்து சொல்றேன். என்னன்னு கேட்டா, டான்ஸ் செய்யற சேவையோட பார்க்கல நாங்களாம் வந்துதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா டான்க்கு இவ்வளவு ஒரு அன்பான சொந்தம் கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது. ஸோ சினிமா பக்கமும் கேட்டுருவோம். உங்களுக்கு ஃபேவரட் ஹீரோ? ஃபேவரட் ஹீரோ கமல்ஹாசன். கமல்ஹாசன், ஆமா, அவரை சினிமானே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர். அவர்கிட்ட ஒரு பாடல் வேணும்னு சொன்னா என்ன பாடல் கேட்பீங்க? நிறைய பாடல் இருக்கு. கமலஹாசன்னா இப்படித்தானே 80களில் வந்த பாடல்கள் எல்லாமே வந்து கமலஹாசனுடைய பாடல்கள் தான். அதே மாதிரி இளையராஜா, கமலஹாசன், எஸ்பி பாலசுப்ரமணியம், அவங்களோட கூட்டணி வந்து சாதாரண விடயம் இல்லை. இன்னைக்கு இன்னைக்கு 2K கிட்ஸ் கூட இன்னைக்கு ரசிக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த 80னுடைய தாக்கம் வந்து நினைக்கிறேன் இன்னும் 100 வருஷம் போனாலும் இருக்கும். கண்டிப்பா. சரி, அவர்கிட்ட ஒரு பாடல் தரலான்னு நாங்க விருப்பப்படுறோம். நீங்க என்ன பாட்டு கேட்குறீங்க? அவருடைய பாடல் வந்து கமலஹாசன் உயர்ந்த உள்ளம் எங்கே என் தெய்வமே உன்னை கண்டேன். கண்டிப்பா. ஓகே, அன்பான சொந்தம் ஒருத்தவங்களை சந்திச்சிருக்கோம். அதோட டான் குடும்பத்தோட கூடிய ஒரு அன்பான சொந்தம். ஸோ நம்ம மலையக மக்களை இன்னும் பெருமைப்படுத்தக்கூடிய விதத்திலையும் நமக்கு ஒரு உறவு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். நிறைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்க வாழ்க்கை முறை இன்னும் சந்தோஷமா கொண்டு போறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்யூ.
மக்களே, இன்னைக்கான நிகழ்ச்சி அப்படியே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபுல்லா அப்படியே நாங்களும் ஒரு வளம் வந்து ஃபுல்லா நிறைய மக்களோட பேசி அவங்க ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டதோட என்ன மாதிரி திரைப்படங்களோட கூடிய எதிர்பார்ப்புகள் இருக்கு, வாழ்வாதாரங்கள் என்ன மாதிரி இருக்கு, வாழ்க்கை முறை என்ன மாதிரி எல்லாம் கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பார்த்திருப்போம். ஒரு சிலருக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கும், என்னடா நம்ம லைஃபும் இப்படித்தானே இருக்கு, நம்மள மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்களா, நம்மளை பத்தி வெளியில வராதா அப்படிங்கிற நேரத்துல வந்து உங்க விருப்பங்களை கேட்டு உங்களுக்கு ஏற்ற விதத்துல நாங்க செயல்படும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தவங்களோட ஒப்பீனியன் கேட்கிறோம், அவங்க கிட்ட நிறைய விஷயம் பேசுறோம் அப்படின்னு சொல்லும் போது இதே போன்ற நிறைய மக்களின் வாழ்வாதார விஷயங்கள், அவங்க வாழ்க்கை முறை உட்பட நிறைய விஷயங்கள் வெளியே வருது இல்லையா, அந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கப்பெறுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது தொழில் முறையில இருந்து அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம் வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கும். ஸோ இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கு. நீங்களும் அதெல்லாம் ஷேர் பண்ணி அதோடு தொடர்பு பட்டு நிறைய விஷயங்கள் பார்த்து மகிழ்ந்து, ஓகே நம்மள மாதிரி ஆட்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கஷ்டங்களும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடிய விதத்துல இருக்கு. அந்த ஒரு விதத்துல இன்னைக்கான நிகழ்ச்சி அப்படியே முழுமையா டிராவல் பண்ணி போய்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். புதுமுகமா என்ன பார்க்கும் போது பழகிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒளிப்பதிவுல என்னோட சேர்ந்து கஷ்டப்பட்ட சல்மான் அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, யாழூரர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு பக்கத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் சுதா. God bless you. Take care மக்களே.